வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்விரான்மென்டல் வீக்லி டெஸ்ட்டோட கொஷின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஒரு 20 கொஷின் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இத ஜென்ரலா எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா வந்து, ஸோ உங்களுக்கு இப்படி கொஷின் குடுத்துருந்தாங்க அப்படின்னா, அதில என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு, என்னென்ன முக்கியமான பார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஸோ அதுக்கேத்த மாரி அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மொத கொஷின் நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். ஓகே. ஸோ எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் அண்ட் அக்கரன்ஸ் ஆஃப் கிளவுட் பர்ஸ்ட் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியன் சப்கான்டினென்ட். டிஸ்கிரைப் ஆர் டிஸ்கஸ் 2 ரீசென்ட் எக்ஸாம்பிள்ஸ். இந்திய துணைக்கண்டத்தின் சூழலில் மேக வெடிப்பின் இயங்குமுறை மற்றும் நிகழ்வை விளக்குக. அதுக்கப்புறம் 2 சமீபத்திய உதாரணங்கள். ஸோ இப்போ இங்க இந்த கொஸ்டின்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிளவுட் பர்ஸ்ட் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ கிளவுட் பர்ஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதணும். சரிங்களா? ஸோ 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, என்ன மெக்கானிசம் அது என்ன மாரி நடக்குது? ஓகேங்களா? ஸோ என்னென்ன ப்ராசஸ் அதில இருக்கு அப்படிங்கிறது. 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அக்கரன்ஸ். ஸோ ஜென்ரலா எந்தெந்த இடத்துல, எந்தெந்த கண்டிஷன்ஸ்ல அதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த அக்கரன்ஸ்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த இடத்துல என்னென்ன கண்டிஷன்ஸ்ல நடக்குது அப்படின்னு எழுதும்போது, உங்களுக்கு வந்து கொஸ்டின்லயே வந்து கான்டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியன் சப்கான்டினென்ட், இந்திய துணைக்கண்டத்தோட கான்டெக்ஸ்ட்ல கேட்டிருக்கிறதுனால, ஸோ நீங்க இத வந்து அப்படியே இது கூட மேட்ச் பண்ணிடணும். சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா இந்தியன் சப்கான்டினென்ட், இந்திய துணைக்கண்டத்தோட கான்டெக்ஸ்ட்ல. 2 ரீசென்ட்டான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம கொஸ்டின ஆன்சர் பண்ணணும். ஸோ கொஸ்டின்ல வந்து இந்த கொஸ்டின்ல 4 பார்ட் இருக்கு. ஸோ ஒவ்வொரு இதா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கிளவுட் பர்ஸ்ட். கிளவுட் பர்ஸ்ட்னா என்ன? மேக வெடிப்பு. ஓகேங்களா? ஸோ அதிக அளவு மழை ஒரு சின்ன ஏரியால கம்மியான டைம்ல நடந்துச்சு அப்படின்னா அது கிளவுட் பர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கிளவுட் பர்ஸ்ட்க்கான டெஃபினிஷன் என்னன்னா, ஸோ 100 மில்லிமீட்டர் அதாவது 10 சென்டிமீட்டர் மழை 20லேருந்து 30 சதுர கிலோமீட்டர்ல 20 to 30 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்ல 1 ஹவர்க்குள்ள பெஞ்சுது அப்படின்னா வந்து அதை நம்ம கிளவுட் பர்ஸ்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ மெக்கானிசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஸோ நார்மலாக வந்து கிளவுட்ஸ் மேலே போகும்போது, ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலே போச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கூல் ஆகும். அதனால இன்ஸ்டண்ட்டாக இன்டென்ஸாக மழை வந்து நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஜென்ரலாக எங்கே நடக்கும் அப்படின்னா வந்து மலைப்பகுதிகளில். ஸோ இந்தியாவில் இந்த கிளவுட் பர்ஸ்ட் வர அளவுக்கான மலைப்பகுதிகள் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து ஹிமாலயாஸில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த 2 ரீசென்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த மாதிரி சில ஃபெனாமினன், அதாவது கிளவுட் பர்ஸ்ட், எர்த்குவேக்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஃப்ளட்டு ஒரு கிளேசியல் அவுட் பர்ஸ்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல தான் நடக்கும். ஸோ கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு நம்ம அந்த பேரை கேட்டோம்னாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து 3 இடத்துல தான் இருக்கு. ஒன்று வந்து காஷ்மீர், இன்னொன்று வந்து உத்தராகண்ட், 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகேங்களா? ஸோ 3 இடத்துல கண்டிப்பாக எங்காவது ரீசெண்டாக நடந்திருக்கும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டாபிக்குமே இந்த மாதிரி வர டாபிக்ஸ்க்கு நம்ம ஏதாவது ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளவுட் பர்ஸ்ட்னா என்னென்னு எழுதணும், அடுத்து மெக்கானிசம் எப்படி அக்கர் ஆகுதுன்னு எழுதுறோம், அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த இடத்துல அக்கர் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னென்ன சீசன்ல அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லா சீசன்லேயும் அக்கர் ஆகும். பட் என்ன அப்படின்னா அந்த ஏப்ரல் மே அந்த டைம்ல மார்ச் ஏப்ரல் மேல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அது அக்கர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகே. ஸோ 2வது, ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அதாவது 2015க்கு முன்னால 2015க்கு அப்புறம் வந்து ஜிடிபி கால்குலேஷன்ல என்னெல்லாம் மெத்தட் டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜிடிபினா என்ன அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து இதை மாற்றும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து, ஸோ பேஸ் இயரு அதை எதை வச்சு கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மெட்ரிக்ஸ் எல்லாம் மாற்றுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2015க்கு முன்னால் அதோட பேஸ் இயர் என்னவா வச்சுருந்தாங்க அப்படின்னா வந்து 2004-05 பேஸ் இயரை வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ 2004 2005 வந்து பேஸ் இயரை வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2012 வந்து 11-12 வந்து பேஸ் இயராக மாற்றுவாங்க. 2011-12. சரிங்களா? இதை வந்து பேஸ் இயரா மாற்றுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாமே வந்து இந்த கால்குலேஷனுக்கு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற அந்த பேராமீட்டர்ஸை மாற்றிருப்பாங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2015க்கு முன்னால் ஃபார்ம் ப்ரொடியூஸை மட்டும்தான், அதாவது அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸை மட்டும்தான் வந்து விவசாய உற்பத்தி மட்டும் எடுப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய உற்பத்தி கூட சேர்ந்து கால்நடை உற்பத்தி எடுத்திருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முனிசிபல் பாடிஸில் இருக்கிற, அதாவது உள்ளாட்சி மையங்களில் வந்து அதில் இருக்கிற ப்ரொடக்ஷனை எக்ஸ்ட்ராபுலேஷன் ஆக்சுவல் டேட்டா கலெக்ட் பண்ணாமல், ஸோ இவ்வளோ ஃபண்டு கொடுத்துருக்கோம், இவ்வளோ அவுட்புட் வந்திருக்கு, ஸோ இதுதான் ப்ரொடக்ஷனாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராபுலேட்டட் டேட்டாவாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு யூகத்தின் அடிப்படையில்
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டேட்டா கலெக்ஷன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 12 டிஃபரன்ஸ் பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி ஸோ அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா லேபர் இன்கம்க்கு வந்து அதாவது நம்ம லேபர் அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 2015க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு செக்டாராக பிரித்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷரிஸ், அக்ரிகல்ச்சர் லேபர், அதில் ஒவ்வொரு அதே மாதிரி ஆர்கனைஸ்டு செக்டர், அன்ஆர்கனைஸ் செக்டர்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பிரித்து தனித்தனியாக வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எந்தெந்த பேராமீட்டர்ஸை எடுத்துக்கிறாங்க, எடுத்த பேராமீட்டர்ஸை எப்படி வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாறி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எழுதும்போது எந்த ஒரு பொருளாதாரம் சம்பந்தமான ஜிடிபி எது வந்தாலும் ஒரு பேஸ் இயர்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஓகேங்களா? ஸோ 2015க்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 2004, 2005 பேஸ் இயரை வச்சுருப்பாங்க. ஸோ 2015க்கு அப்புறம் 2011, 2012 பேஸ் இயராக வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் இந்த மாதிரி வந்துச்சுனாவே, ஸோ ஏதாவது எக்கனாமிக்ஸில் வந்து மாற்றுறாங்க அப்படின்னாவே ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் என்னதுன்னா ரியல் டைம் பேசிஸ் கரண்ட் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பழைய மெத்தடு, இது வந்து புது மெத்தட். எப்போவுமே புது மெத்தடுக்கு ஏன் மாறுவாங்க அப்படின்னா வந்து இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த புது மெத்தடை கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து கோஸ்டல் சாண்ட் மைனிங். சாண்ட் மைனிங் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ கோஸ்டல் சாண்ட் மைனிங் அப்படின்னா ஸோ கடலோரத்தில் இருக்கிற மண் அள்ளுறது. ஓகேங்களா? ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட் மைனிங் அப்படின்னா வந்து நம்ம என்ன யோசிப்போம், ஆற்றுப்படுகையில் அதாவது ரிவர் பெட்ல சாண்ட் மைனிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம எழுதுவோம். பட் என்னன்னா ஆக்சுவலாக வந்து கோஸ்டல் ஏரியாஸ்லையுமே சாண்ட் மைனிங் இருக்குது. ஏன்னா சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஷார்ட்டேஜ் இருக்கும்போது எங்கே சீப்பாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ஏரியாஸில் சீப்பாக கிடைக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுலேருந்து அள்ளிட்டு போனாங்க அப்படின்னா வந்து ஸோ எங்காவது மாட்டிப்பாங்க. பட் கடலை வந்து இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 6100 கிலோமீட்டர் கோஸ்ட் லைன் இருக்குது. அங்கே எங்கே வேணாலும் கடல் மண்ணை அள்ளலாம். அதுவும் மணல் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய இதில் ப்ராசஸ் பண்ணாங்கன்னா நமக்கு டிஃப்ரென்ஸே தெரியாத அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கோஸ்ட்ல என்னெல்லாம் ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் எப்படி பிரிக்கணும்னா கோஸ்டல் சாண்ட் மைனிங் ஆல்ரெடி பிரச்சனைன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதனால என்ன பாதிப்புகள் வந்து நடக்கும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கடற்கரை பகுதிகளுக்கு ஓகேங்களா ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பாதிப்பு நடக்கும் கடல் கரை இது பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நிறைய இடம் வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட் ஏரியாஸ் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக இருக்கும். அது வந்து பாதிப்படையும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து கடல் அலையோட சீற்றம் வந்து அதிகமாகும். அதனால இன்னும் அதிகமாக கடல் அரிப்பு ஏற்படும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரையில் வாழ்கிற மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு கோஸ்டல் ஃபிஷிங் கம்யூனிட்டிஸ் வந்து அவங்களுக்கு பாதிப்பு இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடலோட கடற்கரை நீளம் அதிகமாக இருக்கு அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கிருந்து அதாவது நிலத்திலிருந்து அந்த அடிச்சுட்டு போகிற தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது வந்து கடலுக்குள்ளே சேரும்போது அது ஸ்லோ ஆகும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஸ்லோவாக ஏன்னா மணல் வந்து அந்த தண்ணியோட வேகத்தை குறைக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல மாதிரி இல்லாமல் ஃபாஸ்ட்டாக போகிறதுனால உள்ளிருந்தும் இதுக்கு முன்னால நம்ம என்ன பார்த்தோம்னா கடல் அலைகள்னால அரிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மழையினாலேயே அந்த கடல் அரிப்பு அதிகமாக இருக்கும். ஓகே, இதனாலே என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஆல்ரெடி மண்ணை எடுத்ததுனால அந்த கடற்கரை வந்து சுருங்கிறது இல்லாமல் மொத்தமாகவும் வந்து இது சுருங்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கோஸ்டல் சாண்ட் மைனிங்னால வர்ற பாதிப்பு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேற என்ன அதாவது குறிப்பாக அந்த ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து இது பண்ண சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி அந்த நிலத்திலிருந்து மழை பெய்யும் போது தண்ணி வேகமாக வந்து கடலுக்குள்ளே சேருன்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ வேகமாக வந்து நிறைய குப்பை எடுத்துகிட்டு வரும். அப்போ அது எதை பாதிக்கும் அப்படின்னா கோரல் ரீஃப்ஸ் அதாவது பவளப்பாறைகளை பாதிக்கும். ஓகேங்களா? ஸோ குறிப்பாக குஜராத் கோஸ்ட்டில் இந்த சாண்ட் மைனிங்னால பவளப்பாறைகளுக்கு வந்து அதிகமான பாதிப்பு நடக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. ஓகேங்களா? ஸோ தூத்துக்குடி ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரை அரிப்புனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மீன் வளம் வந்து குறைஞ்சிருக்கு. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அங்கே இருக்கிற மீனவர்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா கடற்கரையில் ஓகேங்களா? ஸோ ஒடிசா கடற்கரையில் ஆலிவ் ரிட்லி ஓகேங்களா ஆலிவ் ரிட்லி ஆமைகள் வந்து பார்த்தீங்கன்னா அது முட்டையிடுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த கடல் மணல் எடுத்ததுனால நடந்த கடல் அரிப்புல அந்த இடம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கடல் தண்ணி உள்ள வந்திருக்கு. ஓகேங்களா? ஏன்னா அந்த கடற்கரையோட நீளம் அதிகமாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு
கடல் தண்ணி வந்து உள்ளே வர்றதை தடுக்கும். இப்போ கடல் தண்ணி உள்ளே வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உப்புத்தன்மை, நிலத்தடி நீரோட உப்புத்தன்மை அதிகமாகும். அதே மாதிரி கடற்கரை ஓரத்தில் இருக்கிற நிலங்கள்லையும் பார்த்தீங்கன்னா, உப்புத்தன்மை அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா, சீ வாட்டர் இன்ட்ரூஷன். ஓகேங்களா? ஸோ கடல் தண்ணி வந்து உள்ளே வர்றது. இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு நடக்கும். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, நம்ம வந்து ஏகப்பட்ட அளவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சாலிட் வேஸ்ட் திடக்கழிவுகளை வந்து நம்ம தொடர்ந்து ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கோம். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம அந்த திடக்கழிவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நச்சுக்கழிவுகளா மாறாம நம்ம சுற்றுப்புற சூழலை மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ செக்ரிகேஷன், கலெக்ஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரீசைக்கிளிங், டிஸ்போசல். சரிங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் கழிவுகளை பிரிக்கணும். பிரித்த கழிவுகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். டிரான்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ஏதாவது ஒரு இடத்துக்கு கொண்டு போய் ரீசைக்கிள் பண்ணணும். ரீசைக்கிள் பண்ணதுக்கப்புறம் எதெல்லாமே வந்து திரும்ப உபயோகப்படுத்த முடியாதோ அதை டிஸ்போஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுறோன்னா, ஜென்ரேட் ஆகிற வேஸ்ட்டை அப்படியே டிரான்ஸ்போர்ட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிடுறோம். நம்ம வந்து செக்ரிகேஷன் பிரிக்கிறதும் இல்லை, அதை ப்ராப்பராக கலெக்ட் பண்ணுறதும் இல்லை, அதை ரீசைக்கிள் பண்ணுறதும் இல்லை. ஓகேங்க. சில இதில் என்னென்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் கூட பண்ணுறதில்ல. பக்கத்தில் ஏதாவது ஆறு ஓடிட்டு இருந்துச்சுன்னா நம்ம டைரெக்டாக அதில் தூக்கி போட்டுரும் டிஸ்போசல். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸை நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஈஸியாக இந்த இதை பிரிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வாழ்கிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா செக்ரிகேஷன், அதாவது பிரிக்கிறது. அதுக்கப்புறம் கலெக்டிங். ஓகேங்களா? ஸோ அந்த குப்பைகளை வந்து பார்த்தீங்கன்னா சேகரிக்கிறது. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. எந்த இடத்துக்கு கொண்டு போகணுமோ அந்த இடத்துக்கு சரியான முறையில் வேஸ்ட் பண்ணாமல் பக்கத்தில் எங்கேயுமே செந்தல் செதறல் இல்லாமல் கொண்டு போகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள். ஓகேங்களா? ஸோ அது திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அதை ரீசைக்கிள் பண்ணுறது. கடைசியாக டிஸ்போசல். ஓகேங்களா? ஸோ எதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணி ரீயூஸ் பண்ண முடியாதோ அதை எல்லாமே நம்ம டிஸ்போஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போச்சு அப்படின்னா வந்து நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்ட்டை ப்ராப்பராக ரீசைக்கிள் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து, what are the salient features of Jal Shakti Abhiyan launched by Government of India for water conservation and scarcity security? ஸோ ஜல் சக்தி அபியான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அனைத்து மக்களுக்கும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா குடிநீர் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி வந்து லான்ச் பண்ணது. ஓகேங்களா? ஸோ அபியான் அப்படின்னா மிஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து எல்லாருக்குமே வந்து தேவையான அளவு வந்து குடி தண்ணீர் வேணும், அதாவது போர்ட்டபிள் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வச் பாரத் மிஷன் மாதிரி ஒரு பெரிய அளவில் மிஷன் மோட்ல லான்ச் பண்ணது தான். ஓகேங்களா? ஸோ இதோட முக்கியமான இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நீர்நிலைகளை வந்து மறுசீரமைப்பு பண்ணுறது. ஓகேங்களா? ரெனோவேட்டிங் ஆஃப் வாட்டர் பாடிஸ், அதுக்கப்புறம் வந்து ரீசார்ஜ். ஓகேங்களா? ஸோ ரெனோவேஷன், ரீசார்ஜ். ஓகேங்களா? ஸோ ரெனோவேஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ், ரீசார்ஜ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் டேபிள், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இந்த 3R இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மழை பெய்யுது, அதை நம்ம சேகரிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு முன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து அந்த நீர்நிலைகளை வந்து தூர்வாரி அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்நிலையை சேகரித்தா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நிலத்தடி நீர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீயூஸ். ஓகேங்களா? ஸோ அதாவது நம்ம நகர்ப்புறங்களில் ஜென்ரேட் ஆகிற வேஸ்ட் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வாட்டர் ஹார்வெஸ்டிங், வாட்டர் பியூரிஃபிகேஷன் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இந்த ரீயூஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அது போக வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட்னு இருக்குது. வாட்டர் ஷெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச்மெண்ட் ஏரியா, ட்ரைனேஜ் பேசின் எல்லாமே சேர்ந்து தான் வாட்டர் ஷெட். ஸோ பேசிக்காக ஒரு ஆறு போகுது அப்படின்னா அந்த ஆறுக்கு எங்கெல்லாம் தண்ணி வருது, அந்த ஆற்றோட தண்ணி எங்கெல்லாம் பரவலாக இருக்குது அப்படிங்கிறது ஸோ வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்னெல்லாம் சாலியன் ஃபீச்சர்ஸ்னா, ஃபர்ஸ்ட் இதை மாஸ் மூவ்மெண்ட்டை, ஸ்வச் பாரத் அபியான் மாதிரி இது ஒரு மாஸ் மூவ்மெண்ட்டை கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க. நிறையா சயின்டிஸ்ட் கொண்டு வந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா? சும்மா வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே பண்ணாமல் சயின்டிஃபிக்காக மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இதை வந்து இன்டென்ஸ் ஏஃபாரஸ்டேஷன், அதாவது என்ன வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மரத்தை நட்டு ஸோ அது மூலமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நீர் வளங்களை அதிகப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து டார்கெட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு வந்து நம்ம எஃபிஷியண்ட்டாக வாட்டரை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிசான்
கேந்திரா அப்படிங்கிற மாதிரி இதுன்னு, அதாவது ஃபார்மர்ஸ்க்கு என்ன இது பண்ணுறாங்கன்னா மோர் கிராப் பெர் ட்ராப். அதாவது நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பயன்படுத்துகிற நீரை எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா வந்து குறைவான நீரில் அதிகமான விவசாய உற்பத்தியை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஸோ ஃபார்மர்ஸை டார்கெட் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எழுதணும் அப்படின்னா வந்து இந்த கொஷினை நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து போபால் கேஸ் ட்ராஜடி. ஓகேங்களா? ஸோ போபால் கேஸ் ட்ராஜடி வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1984 போபாலில் வந்து யூனியன் கார்பைட் ஃபேக்ட்ரியில் மெத்தில் ஐசோசைனைடு வந்து அப்படிங்கிற ஒரு கேஸ் லீக் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்துருவாங்க. 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான பாதிப்புக்கு உள்ளாவாங்க. ஓகேங்களா? ஸோ அதோட டிராஜிக் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து கேஸ் ட்ராஜடி நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா காமனாக நடக்கிறது என்ன அப்படின்னா வந்து ஜெனட்டிக் எஃபெக்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வரைக்கும் அது பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக 2-3 தலைமுறையை பாதிச்சிருக்கும். அப்படி 2-3 தலைமுறையை பாதிச்சிருக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஜெனட்டிக் எஃபெக்ட்ஸ் இருக்கிறதுனால தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது மக்களை எந்த அளவுக்கு பாதிச்சுது, அப்போ எந்த அளவுக்கு பாதிச்சுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நரம்பியல் நோய்கள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுவாச பிரச்சனைகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தசை சம்பந்தமான நோய்கள் இதெல்லாமே வந்துச்சு. ஓகேங்களா? அப்புறம் டெவலப்மெண்டல் டிஃபார்மிட்டிஸ், அதாவது அவங்க வளர்ச்சி குன்றது அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ 2004 நடத்தின ஆய்வில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரி இருந்த இடத்துல, அதை சுற்றி இருக்கிற இடத்துல அந்த நீரில் இருக்கிற நச்சுத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா WHO அங்கீகரிக்கப்பட்ட அளவோட 100 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 2000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற பைப் வாட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நார்மலாக ஒரு ஹியூமன் சர்வை பண்ணுறதை விட அதில் வந்து 50 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா 2008 9 வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3ஆம் தலைமுறை அதில் பாதிக்கப்பட்டவங்களோட 3ஆம் தலைமுறை குழந்தைகளுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதிப்போட எஃபெக்ட் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா இது கண்டிப்பாக ஜெனட்டிக் எஃபெக்டோட இருக்கிறதுனால தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன இது பண்ணீங்கன்னா யூனியன் கார்பைட் வந்து நாங்கள் இதை சுத்தம் செய்வோம் அப்படின்னா அவங்க கொடுத்த வாக்குறுதியும் இது வரைக்கும் நிறைவேற்றலை. அவங்க எதையுமே சுத்தம் படுத்தவும் இல்லை அப்படிங்கிறத இது பண்ணிக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிலம், நீர், காற்று எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது நடந்தப்போ பாதிச்சுது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலமும் நீரும் பாதிக்கப்பட்டுதான் இருக்கு. அங்க வந்து இருக்கிற விவசாய பொருட்களையும் இந்த பிரச்சனை இருக்கு. இப்போ இதெல்லாமே மக்கள் உடம்புக்குள்ள போறதுனால 2008ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாய்ப்பால்ல கூட வந்து அந்த நச்சுத்தன்மை இன்னும் இருக்கு. ஏன் அப்படின்னா இன்னும் தண்ணீர்லையும் நிலத்திலையும் அது இருக்கிறதுனால அங்கிருந்த விளைபொருட்களை மக்கள் கன்சியூம் பண்றதுனால அவங்களோட உடம்புல இன்னும் இருக்கு. அது வந்து தாய்ப்பால்லையும் வெளிப்படுது அப்படிங்கிறது தான் இது. ஸோ அந்த அளவுக்கு அதோட விளைவுகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது என்னைக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தொழிற்சாலை விபத்து, ஒரு விஷவாயு தாக்குதல் அந்த மாதிரி எல்லாமே ஒரு 10லேருந்து 20 வருஷத்தை தாண்டி பேசுகிறோம் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா அது ஜெனட்டிக் லெவலில் பாதிப்பு ஏற்படுத்தும். இன்னொன்று கண்டிப்பாக அதில் நரம்பு மண்டலத்தை பாதிக்கிற பாதிப்புகளை உண்டாக்கியிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது 2-3 தலைமுறையை கண்டினியூஸாக தாக்கும் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஜெனட்டிக் டைவர்சிட்டி, ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி, மரபியல் பல்வகைமை, இனப்பல்வகைமை. ஓகேங்களா? ஸோ ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஒரு ஸ்பீசிஸ்க்கும் இன்னொரு ஸ்பீசிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் ஒரு ஸ்பீசிஸ், மான் ஒரு ஸ்பீசிஸ், புலி ஒரு ஸ்பீசிஸ், இதுக்குள்ளே இருக்கிறது தான் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி. ஓகேங்களா? ஸோ ஒரு எக்கோசிஸ்டம் ஒரு எடுத்துட்டோம், ஒரு என்விரான்மெண்ட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு சுற்றுச்சூழலை எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே எத்தனை ஸ்பீசிஸ் இருக்குது அப்படிங்கிறது ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி. இதே ஜெனட்டிக் டைவர்சிட்டி அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ மனித இனத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் ஜெனட்டிக் டைவர்சிட்டி. ஓகேங்களா? ஸோ ஸ்பீசிஸ் டைவர்சிட்டினால என்ன நடக்கும் அப்படின்னா வந்து அந்த பர்டிகுலர் எக்கோசிஸ்டம்ல அந்த பர்டிகுலர் சுற்றுச்சூழலில் ஒரு ஆர்கானிசம் வந்து எந்த அளவுக்கு அது சர்வைவ் ஆகும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி மூலமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எக்கோசிஸ்டம் எவ்வளோ சர்வைவ் ஆகும் அப்படின்ட்டு. அதே ஜெனட்டிக் டைவர்சிட்டி அப்படின்னா மனித இனம் வந்து சர்வைவ் ஆகிறதுக்கு அதுக்குள்ளே எவ்வளோ மாற்றங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைவர்சிட்டி அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவபிலிட்டி அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ ஸ்பீசிஸ் டைவர்சிட்டியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த எக்கோசிஸ்டமில் இருக்கிற மொத்த ஸ்பீசிஸ், ஓகேங்களா? ஸோ அந்த எக்கோசிஸ்டமுக்கு டோட்டல் ஸ்பீசிஸ் divided by அந்த particular species. ஓகேங்களா? ஸோ பாப்புலேஷன் ஆஃப் த பர்டிகுலர் ஸ்பீசிஸ், அந்த இதோட அந்த ஸ்பீசிஸோட தொகை டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். ஓகேங்களா? இப்போ ஒரே ஒரு ஸ்பீசிஸ் தான் இருக்கு அப்படின்னா வந்து இந்த பாப்புலேஷனும் டோட்டல் பாப்புலேஷனும் இதா இருக்கும், சமமா இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா வந்து ஹை டைவர்சிட்டி, அதிகமான பல்வகைமை இருக்கும். ஓகேங்களா? அதே 1ஆ இருந்துச்சு அப்படின்னா வந்து
ஒரே ஒரு ஸ்பீசிஸ் தான், ஒன் ஸ்பீசிஸ், ஒரே ஒரு இனம் தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் டைவர்சிட்டி. இப்போ ஜெனட்டிக் டைவர்சிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து நமக்குள்ள இருக்கிற டிஃப்ரென்சஸ். ஓகேங்களா? ஸோ சராசரியாக ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5000லேருந்து 6000 ஜெனட்டிக் டிஃப்ரென்சஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி அந்த ஒரு மனித இனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிரிக்கர் இனத்துக்கும் ஐரோப்பியர் இனத்துக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா 20,000 வரைக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு ஆவரேஜா. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இந்த ஸ்பீசிஸ் டைவர்சிட்டியை 2 ஃபேக்டரை வச்சு இது பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஸ்பீசிஸ் ரிச்னஸ், அதுக்கப்புறம் ஸ்பீசிஸ் ஈவன்னஸ். ஸோ ஸ்பீசிஸ் ரிச்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து எத்தனை வகையான ஸ்பீசிஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஸ்பீசிஸ் ஈவன்னஸ்னா அது சரிசமமான அளவில் பங்கிடப்பட்டிருக்கா. இப்போ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்பீசிஸ் இருக்கு. ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒன்றில் 1 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அங்கே வந்து ஸ்பீசிஸ் ரிச்னஸ் அதிகமாக இருக்குது, ஆனால் ஈவன்னஸ் கம்மியாக இருக்குது. ஏன்னா ஒன்று மட்டும் ரொம்ப அதிகமாக அந்த எக்கோசிஸ்டமில் இருக்குது. அதனால் வந்து அந்த எக்கோசிஸ்டம் வந்து ஒரு அன்பேலன்ஸ்டாக இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 20லேயே வந்து பார்த்தீங்க மொத்தமாக 3 ஸ்பீசிஸ் இருக்குது, ஒன்றில் 7, ஒன்றில் 6, ஒன்றில் 5 இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஈவன்னஸ் சேமாக இருக்குது. அப்போ அந்த 2வது எக்கோசிஸ்டமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே சரிசமமாக இருக்கோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி அதிகம். இது போக இதில் ஆல்ஃபா டைவர்சிட்டி, பீட்டா டைவர்சிட்டின்றது. ஆல்ஃபா டைவர்சிட்டினா இப்போ ஒரு எக்கோசிஸ்டமில், ஒரு சுற்றுச்சூழலில், ஒரு காட்டில் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஆர்கானிசம்ஸ் இருக்குது, எத்தனை ஸ்பீசிஸ் இருக்குங்கிறது ஆல்ஃபா டைவர்சிட்டி. அதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு காட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டுக்கும் அந்த எவ்வளோ டைவர்சிட்டி இருக்குங்கிறது பீட்டா டைவர்சிட்டி. ஓகேங்களா? பிட்வீன் 2 எக்கோசிஸ்டம்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் இதில் இந்த ஜெனட்டிக் டைவர்சிட்டி, ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டைவர்ஸாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அந்த எக்கோசிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே. ஸோ அடுத்து பயோமெடிக்கல் கலர் கோடிங். ஸோ என்னென்ன வேஸ்ட்டில் வந்து எல்லோ அண்ட் ரெட் பிளாஸ்டிக் பேக்கில் இருக்குது. ஸோ எல்லோ அண்ட் ரெட் பிளாஸ்டிக் பேக் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக வேறு என்னெல்லாம் கலர் கோடிங் இருக்குது அப்படின்னா வந்து பிளாக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனு, அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பயோமெடிக்கல் வேஸ்ட் அப்படின்னு கொடுத்துருந்ததுனால நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த பயோமெடிக்கல் வேஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கேட்டகரி 1, 2, 3, 6. ஓகேங்களா? ஸோ எல்லோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோவில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 6 இது எல்லாமே. ரெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3, 6, 7 இந்த கேட்டகரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஒவ்வொரு கேட்டகரி என்னென்ன அப்படின்னா, ஒன்றில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மனித உடல் சார்ந்தது, 2வது வந்து பார்த்தீங்கன்னா மிருகங்கள் சார்ந்தது, 3வது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் லேப்லேருந்து எடுத்தது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 6வது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ என்னெல்லாம் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் பண்ணதெல்லாம் 6வது கேட்டகரியில் வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 7வது கேட்டகரியில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது டியூப்ஸு, ஐவி செட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேண்டேஜிங் போகிறக்கு அந்த பிளாஸ்டர்லாம், அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் வைப்போம்ல, கேத்தட்ரஸ், அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 7ல் வரும். ஓகேங்களா? ஸோ அதான். ஸோ 1 வந்து மனிதர்கள் ஞாபகம் வச்சுங்க, 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிமல்ஸ் ஞாபகம் வச்சுங்க, 3வது வந்து பார்த்தீங்கன்னா லேப்ல ரிசர்ச்காக யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ 6வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம அடிபட்டால் நமக்கு யூஸ் பண்ணுற இந்த காட்டனு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் அதெல்லாமே. அதே 7வது அப்படின்னா வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்காக அந்த ஐவி டியூப்ஸு, நீடில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஊசி, அதெல்லாமே 7ல் வந்துடும். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து 9. ஸோ எந்தெந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நுண்ணுயிரிகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற எரிபொருள் பற்றாக்குறையை சமாளிக்க உதவும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக பயன்படுத்துகிற எரிபொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாசில் ஃபியூயல்ஸ். ஓகேங்களா? ஸோ அதாவது நம்ம பூமியிலேருந்து எடுக்கிறது. ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து இறந்து போன ஒரு ஆர்கானிசமை பூமியில் புதஞ்சிருக்கும், அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அது வந்து நிலக்கரியாக இருக்கலாம், இல்லை க்ரூட் ஆயிலாக இருக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அது ஷார்ட்டேஜாக இருக்குது. ஒரு 30லேருந்து 40 வருஷத்தில் அது காணாமல் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்ங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்படி யோசிக்கும் போது நம்ம ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்ச ஆல்டர்னேட்டிவ் சோலார் பவர், அதுக்கப்புறம் வந்து விண்டு பவர், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் அதெல்லாமே. ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பவர் வச்சு ஓகே, சோலார் பேட்டரி செஞ்சு நம்ம வந்து வண்டியை ஓட்ட முடியும். ஆனால் இன்னுமே சில இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரவ வடிவில் நமக்கு தேவைப்படுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்? ஓகேங்களா? ஸோ க்ரூட் ஆயிலுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா பயோ டீசல், பயோ எத்தனால் இதெல்லாமே. ஓகேங்களா? ஸோ நுண்ணுயிர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பற்றி தெரியும். டிரான்ஸ்எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது மூலமாக என்ன அப்படின்னா வந்து நமக்கு உணவுப் பொருட்கள் இல்லைன்னா தானியங்கள், இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு தாவரங்கள்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ச் அண்ட் செல்லுலோஸை வந்து பார்த்தீங்கன்னா இது நொதித்தல் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலாக மாற்றும். நமக்கு தெரியும் ஆல்கஹால் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்லேருந்து எடுக்கிறது.
ஓகேங்களா. என்ன அப்படின்னா சின்ன லெவல்ல பண்ணாம பெரிய லெவல்ல பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு நாட்டோட பொருளாதாரத்துக்கு தேவையான அளவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரிபொருளை உற்பத்தி பண்ண முடியும். இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாகனங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனால் பிளெண்டட் EB20 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதாவது 80% பெட்ரோலும் 20% எத்தனாலும் பிளெண்ட் பண்ணி நம்ம வண்டி ஓட்ட முடியும். இதே பிரேசில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100% எத்தனால்லேருந்து நம்ம இது பண்ணலாம். ஸோ எத்தனால் எங்கேருந்து எடுக்கிறோம்னா, ஸோ கரும்புலேருந்து மொலாசஸ்ல நம்ம பாக்டீரியல் ஆக்ஷன் இது பண்ணும்போது நமக்கு வந்து ஆல்கஹால் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ பேசிக்காக நுண்ணுயிரிகள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இருக்கிற எரிபொருள் பற்றாக்குறையை நிச்சயமாக நம்ம சமாளிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன், ஃபோர்த் ஜெனரேஷன் பயோஃபியூவல்ஸ்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு வந்து உணவுப் பொருட்கள்லேருந்து தயாரிப்பாங்க. செகண்ட் ஜெனரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உணவு அல்லாத பொருட்கள்லேருந்து தயாரிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ சுகர் கேன் இது, அதுக்கப்புறம் வந்து அரிசியோட உமி அதெல்லாமே அதுலேருந்து தயாரிப்பாங்க. ஸோ எதுலெல்லாம் ஸ்டார்ச்சும் செல்லுலோஸும் இருக்கோ அது எல்லாத்துலேருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால தயாரிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்க மூணாவது நாலாவதுல அதிகமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நுண்ணுயிரிகளை வச்சு தயாரிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ மூணாவதுல இருக்கிற நுண்ணுயிரிகளை வச்சு தயாரிப்பாங்க. நாலாவதுல இதுக்காகவே நுண்ணுயிரிகளை உற்பத்தி பண்ணுவாங்க. புதுசாக ஒரு நுண்ணுயிரியை வளர்ப்பாங்க, கண்டுபிடிச்சு வளர்ப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேகமாக பண்ணும். ஓகேங்களா. ஸோ என்னென்ன ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபெர்மெண்டேஷன், நொதித்தல். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மூலமாக அவங்க உங்களுக்கு எரிபொருளை உற்பத்தி பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து டேம் ஃபெயிலியர்ஸ். ஓகேங்களா. ஸோ அதாவது நமக்கு கட்டின டேம் வந்து இடிஞ்சு விழுகிறது அதை பற்றி ஏதாவது இதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது எந்த அளவுக்கு பாதிக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே முதல்ல கொடுத்துட்டாங்க அதாவது அது ரொம்ப பாதிப்பு அதிகமாக இது பண்ண ஸோ கேட்டாஸ்ட்ரோஃபிக் பேரழிவை ஏற்படுத்துறது குறிப்பாக வந்து டவுன் ஸ்ட்ரீம் அதாவது கீழே இருக்கிறதுல. ஓகேங்களா. ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு பெரிய லாஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வேரியஸ் காசஸ் இதுக்கான பல காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே தான் கொஸ்டின் ஆரம்பிக்குது. ஓகேங்களா. ஸோ காரணம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் 2 எக்ஸாம்பிள். ஸோ இதையும் அட்ரஸ் பண்ணோம், இதையும் அட்ரஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஒரு டேம் வந்து எதனாலலாம் விழுங்கும் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் பேராபத்து அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுனாவே அதுக்கு 2 காரணம் இருக்கும். 2 ஃபஸ்ட்டு பிரிக்குங்க. இயற்கை காரணங்கள். ஓகேங்களா. ஸோ இயற்கை காரணங்கள் வந்து நேச்சுரல், அடுத்து வந்து செயற்கை காரணங்கள். ஆர்டிஃபிஷியல். ஓகேங்களா. ஸோ நேச்சுரல் ரீசன்ஸ் எல்லாம் என்னெல்லாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ உங்களுக்கு வந்து நிலநடுக்கம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வேற ஏதாவது எரிமலை வெடிப்பு இல்லை அது பழசாகிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ரெயின்ஃபால் அதிகமான மழை வர்றதுனால அந்த டேம் வந்து தாங்க முடியாமல் இதாகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ நிலச்சரிவு. ஓகேங்களா. ஸோ லேண்ட்ஸ்லைடு இதெல்லாமே வந்து இப்போ நிலச்சரிவு வந்து திடீர்னு வந்து ஒரு டேமில் விழுகுது அப்படின்னா அந்த டேமோட கொள்ளளவை தாண்டி அந்த தண்ணியை தள்ளும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேம் ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குது. செயற்கையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தீவிரவாத தாக்குதல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புவர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா. சரியான முறையில் பராமரிப்பு பண்ணாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் அந்த டேம் பழசாகிறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேம் ஃபெயிலியரை காஸ் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இதை அப்படியே நம்ம பிரித்து எழுதுனோம்னா ஸோ நம்ம வந்து கரெக்டாக 10 மார்க்கு ஒரு 2 பேஜை ஃபில் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து 2 பெரிய டேம் ஃபெயிலியர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ குஜராத்தில் ஒரு டேம் ஃபெயிலியர் நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ ரீசெண்டாக நடக்கல, 1960களில் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ஒரு டேம் ஃபெயிலியர் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தராகண்டில் சமோலிங்கிற இடத்துல அந்த டேம் வந்து கட்டி முடிக்கிறதுக்கு முன்னால் வெள்ளம் வந்தப்போ அதை அடிச்சுட்டு போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ தெஹ்ரி டேம் அப்படின்னு சமோலி டிஸ்ட்ரிக்டில் அது ரீசெண்டாக 2021, 22 அந்த வாக்கில் நமக்கு நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டேம் ஃபெயிலியர் அப்படின்னா சைனாவில் 1960களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டேம் ஃபெயிலியர் நடந்துச்சு. அதுதான் வந்து இது வரைக்கும் உலகத்திலேயே அதிகமான மக்கள் இறக்கறதுக்கு காரணமான டேம் ஃபெயிலியர். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டேம் ஃபெயிலியர்னு மொட்டையாக கொடுத்துட்டா நீங்கள் உலக அளவில் எந்த எக்ஸாம்பிள் வேணால் எழுதலாம். ஓகேங்களா. ஸோ சைனாவில் நடந்த டேம் ஃபெயிலியர் குஜராத்லேயுமே ஒன்று நடந்திருக்கு, அதை ஞாபகம் வச்சு. ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்து 15 மார்க். ஓகேங்களா. ஸோ ஆயில் பொல்யூஷன்னா என்ன, ஸோ
ஓகே, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆயில் பொல்யூஷன் ஓகேங்களா? எண்ணெய் மாசுபாடுனா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதோட இம்பாக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது எந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா மாரி நாட்டுக்கு பாதிப்பு ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ஆயில் பொல்யூஷன் அப்டின்னா என்னன்னு எழுதணும் ஓகேங்களா? ஸோ பொதுவாவே ஆயில் பொல்யூஷன் அப்டின்னா என்னன்னா, நம்ம கப்பல்ல இருக்கிற எண்ணெயோ, இல்ல வேற ஏதாவது எண்ணெயோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நீர் நிலையில அது கொட்டுச்சு அப்டின்னா, அது ஆயில் பொல்யூஷன் அப்டின்னு சொல்லுவோம். ஏன் இது பாதிப்பு ஏற்படுத்தும் அப்டின்னா வந்து, ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணீல மிதக்கும் ஓகேங்களா? இப்போ அது 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணீல மிதக்கும்போது சூரிய ஒளிய உள்ள வராம தடுக்கும் ஓகேங்களா? ஸோ அப்ப சூரிய ஒளி உள்ள வரல அப்டின்னா வந்து, நீர் தாவரங்கள்னால வந்து பார்த்தீங்கன்னா, போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. அப்ப போட்டோசிந்தசிஸ் பண்ணல அப்டின்னா, அது என்ன ஆகும் அப்டின்னா வந்து, அதனால டிசால்வ்ட் ஆக்ஸிஜன் உற்பத்தி பண்ண முடியாது. இப்ப டிசால்வ்ட் ஆக்ஸிஜன் உற்பத்தி ஆகாத காரணத்தால் என்ன ஆகும் அப்டின்னா வந்து, அந்த தண்ணீல இருக்கிற அ மீன் எல்லாம் இறந்துரும் ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது மொத்தமா அந்த எக்கோசிஸ்டம் கொலாப்ஸ் பண்ணும். இது 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கடல் மாரி பெரிய இடத்துல இது பண்ணும்போது, இந்த திமிங்கலம், டால்ஃபின் மாரி எல்லாம் அதனால நீருக்குள்ள மூச்சிட முடியாது. மேல வந்து தான் மூச்சுட்டு போகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தலைக்கு மேல வந்து அந்த அந்த ஒரு பைப் மாரி இருக்கும். அதுக்குள்ளலாம் வந்து அந்த ஆயில் போயிருச்சு அப்டின்னா வந்து நுரையீரல் பாதிப்பு. பேசிக்கா நம்ம மூக்குக்குள்ள ஆயில் போனா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான். ஓகேங்களா? ஸோ அது பாதிப்பு ஏற்படும். அதுக்கப்புறம் மேல வர்ற மீன்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதுல மாட்டிட்டு அதனால நீந்த முடியாது. அதுக்கப்புறம் பறவைகள், கடல்வாழ் பறவைகள் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அதோட ரெக்கையிலலாம் இது பண்ணிட்டு அதெல்லாம் செத்து போயிரும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நிலத்த நோக்கி தான் ஒதுங்கும். ஸோ அப்ப நிலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சகதி வந்து அதிகமாக ஆக என்ன ஆகும் அப்டின்னா வந்து நிலமும் பாதிக்கப்படும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்தியா மாரி ஒரு நாட்டுக்கு இது எப்படி பாதிப்பு ஏற்படும்னா, இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, தோராயமா 7500 கிலோமீட்டர் கடற்கரை இருக்கு. சரிங்களா? அதுல குறிப்பா வந்து மெயின்லேண்ட்ல மட்டும் 6100 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பா நம்ம கிழக்கு கடற்கரையில வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான அளவுல வந்து உங்களுக்கு கப்பல்கள் வந்து மேற்கத்திய நாடுகள்ல இருந்து அதாவது மேற்கத்திய நாடுகள்ல ஓகே. மேற்கு ஆசியாவிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எண்ணெய கொண்டு வந்து உங்களுக்கு கச்சா எண்ணெய் கொண்டு வரும். ஓகேங்களா? ஸோ அதில லீக் நடக்குது அப்படின்னா, அதெல்லாம் பாதிக்கும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட மேற்கு கடற்கரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதிக அளவுல உங்களுக்கு சுற்றுலா தலங்கள் அமைஞ்சிருக்கிற இடம். ஓகேங்களா? ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த இடங்கள்ல சுற்றுலா பயணிகள் வந்து அவங்க வர்றவங்க பாதிக்கப்படுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வர்றத நிறுத்திட்டாங்க அப்டின்னா வந்து, அங்க இருக்கிற மக்களோட பொருளாதாரம் பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மக்களோட குறிப்பா மீனவர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா அவங்கனால மீன் பிடிக்க முடியாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ இது ஏகப்பட்ட இது நடந்திருக்கு. ஸோ சென்னையில ஒரு தடவ நடந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கச்சா எண்ணெய் ஏத்திட்டு வந்த கப்பல்னால இல்ல. அப்படி வந்த ஒரு கப்பல்ல உங்களுக்கு என்ஜின்ல இருந்த ஃபர்னஸ் ஆயில் கொட்டுனதுல. ஓகேங்களா? இப்போ அத விட இன்னொன்னு என்ன அப்டின்னா வந்து, மேட்டூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பவர் பிளான்ட்ல இருந்து அகைன் திரும்ப அந்த லூப்ரிகேஷன் ஆயில் வந்து அந்த டேம்ல கொட்டுனதுனால, அதுவுமே பாதிப்பு. ஓகேங்களா? ஸோ பொதுவா ஆயில் எங்க கொட்டினாலுமே பெரிய அளவுல கொட்டினா, அது வந்து இயற்கை பேரழிவ ஏற்படுத்தும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஒவ்வொரு வருஷமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து, அடுத்த கொஸ்டின்ல நமக்கு வந்து பிளான்ட்ல இருக்கிற செல்லுலோஸ் வந்து எர்த் மேல கொட்டிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ கொட்டிட்டு இருந்துச்சுன்னா, அது டீகம்போசிஷன் மூலமா அது மக்கி போகும்போது உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடும், வாட்டரும் கொடுக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? பட் என்னன்னா, என்னெல்லாம் நேச்சுரல் ப்ராசஸ் ஓகேங்களா? ஸோ இயற்கையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, அது என்ன செயல்முறைகள் மூலமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இது நடக்குது அப்படின்னு கேட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டீகம்போசிஷன் ஓகேங்களா? ஸோ மக்கி போறது ஓகேங்களா? ஸோ இந்த டீகம்போசிஷன்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, கேட்டபாலிசம், டீமினரலைசேஷன், ஹியூமிஃபிகேஷன் ஓகேங்களா? ஸோ அப்படின்னு 3 இருக்கு. ஸோ கேட்டபாலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நுண்ணுயிர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, அதோட பாடியில சில என்சைம் செக்ரீட் பண்ணி, இந்த செல்லுலோஸ வந்து சின்ன சின்னதா உடைக்கிறது. ஸோ நார்மலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தாவரங்கள் எப்படி உருவாகும் அப்படின்னா, சூரிய வெளிச்சத்திலிருந்து வந்து சூரிய வெளிச்சத்தப்போ கார்பன் டை ஆக்சைடும், வாட்டரையும் சேர்த்து கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகுற கார்போஹைட்ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பிளான்ட்ல செல்லுலோஸாவோ, ஸ்டார்ச்சாவோ ஸோ மத்த பகுதிகளா வளரும். அது எல்லாமே கீழ இறந்ததுக்கப்புறம் கீழ விழுந்து மக்கி போகும்போது, அந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் கார்பன் டை ஆக்சைடும், வாட்டராவும் மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆக்ஸிஜன் அதிகமா இருக்கிற நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட்ஸாவும், வாட்டராவும் மாறும். ஆக்ஸிஜன் கம்மியா இருக்கு அப்படின்னா வந்து, அது என்ன ஆகும்னா மீத்தேன் கேஸ் வந்து நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து எதனால நடக்குது? அந்த டீகம்போசிஷன் சிதைத்தல் எதனால நடக்குது அப்படின்னா வந்து, உங்களுக்கு நமக்கு இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நுண்ணுயிர்கள்லாம் இருக்கு. ஸோ இது போக என்னன்னா, இப்போ இது வந்து முழுசா சிதையாம பாதியா இருந்துச்சுன்னா, ஹியூமஸ் மக்கு அப்படிங்கிற ஒரு இது ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேரு ஹியூமிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஹியூமிஃபிகேஷன் அப்படின்னா வந்து அந்த மக்கு அப்படிங்கிறது உருவாகிறது தான் ஹியூமிஃபிகேஷன். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கையில் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா, இதில மினரலைசேஷன், டீமினரலைசேஷன் அப்படின்னு நடக்கும். ஓகேங்களா? ஸோ டீமினரலைசேஷன் அப்படின்னா வந்து
உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து இந்த சின்ன சின்ன மினரல்ஸாக பிரேக் டவுன் ஆகிறது. ஓகேங்களா? ஸோ ஆர்கானிக் இல்லாத நான் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸாக பிரேக் டவுன் ஆகிறது நம்ம டீமினரலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து கோஸ்டல் எரோஷன். ஓகே. ஸோ கடற்கரை அரிப்பு. ஸோ இதுக்கான காரணங்கள், அதுக்கப்புறம் அதோட எஃபெக்ட். ஸோ கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் எல்லாம் என்ன அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம கோஸ்டல் எரோஷனை வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான டெக்னிக் எல்லாம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் ரூல்ஸ் வந்து 2019 இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த கோஸ்டல் எரோஷன் வந்து கம்மி பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ கோஸ்டல் எரோஷனுக்கு இதுக்கு மேலே சாண்ட் மைனிங் ஒரு காரணமாக பார்த்தோம். அது போக வேற என்னெல்லாம் ரீசன்னால கோஸ்டல் எரோஷன் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சாண்ட் மைனிங் ஒரு காரணம். சாண்ட் மைனிங் நம்ம பார்த்தது எல்லாமே நீங்கள் இதில் எழுதிடலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக டேம்ஸ் கட்டுறதுனால. ஸோ டேம்ஸ் கட்டுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து கடல் வந்து உங்களுக்கு நிறையா அந்த ஆற்று நீர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அது அந்த சில்ட்டு அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வரும். அலுவியல் சாயில் பார்த்துருக்கோம்ல. ஸோ அதை கொண்டு வரும். அதை கொண்டு வந்து கடலுக்குள்ள சேர்த்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை வந்து பெருசாயிட்டே வரும். ஓகேங்களா? பட் அது கொண்டு வர அளவுக்கு டேம் முன்னாலேயே கட்டிட்டாங்க அப்படின்னா அதோட வேகத்தை தடை செய்யும் போது அது முன்னாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அது கொண்டு வர சில்ட்லையும் டெபாசிட் பண்ணும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து நமக்கு ப்ராப்பராக சில்ட் இருக்காது. ப்ராப்பராக சில்ட் இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு கடற்கரை வளராது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரையில் நிறையா பில்டிங்ஸ் கட்டுறது. கடற்கரையில் நிறைய பில்டிங்ஸ் கட்டணும் அப்படின்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த கடல்ல ஒட்டி கரண்ட்டுன்னு ஒன்று போகும். ஓகேங்களா? அந்த கரண்ட்டை பாதிக்கும். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹார்பர் கட்டுறது, அதுக்கப்புறம் வந்து இயற்கையாக ஏதாவது சில மாற்றங்கள் நிகழ்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடல் அலை வந்து அதிகமான அரிப்பு ஏற்படுத்துறது, இல்லைன்னா உள்ள இருந்து மண்ணை வந்து சரியா கொண்டு வராமல் போகிறது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்டல் எரோஷனை உங்களுக்கு இது பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னா கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் ரூல்ஸு, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடெக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ சில இடத்துலலாம் போனீங்க அப்படின்னா வந்து அந்த கடற்கரையிலேருந்து கடலை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்ட்ரக்சர்ஸ் கட்டியிருப்பாங்க. அதை வந்து அந்த கடல் அரிப்பு தடுக்கிற கல்லுக்கெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கடற்கரையில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அந்த மரங்கள் நட்டுறது. ஓகேங்களா? ஸோ இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மேன்க்ரூவ்ஸ் வெஜிடேஷன் வந்து இது பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை அந்த எங்கெல்லாம் அரிப்பு நடக்குதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதை ஆழப்படுத்துறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹசார்ட் லைன் ஒன்று போடுவாங்க. ஹசார்ட் லைன் எதுக்குன்னா அந்த லைனை தாண்டி எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த ஒரு பில்டிங்குமே கட்டக்கூடாது அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாதவ் சித்லே அப்படிங்கிற ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மாதவ் சித்லே கமிட்டி. இந்த மாதவ் சித்லே கமிட்டிங்கிறவர் அதில் அந்த மாதவ் சித்லே என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா வந்து ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடிக்கடி வந்து அதை ஆழப்படுத்திட்டே இருக்கணும். அப்புறம் ப்ளூ டேக் பீச்சஸ். ஓகேங்களா? ப்ளூ டேகிங் ஆஃப் பீச்சஸ், ப்ளூ ஃபிளாக் பீச்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுற பீச்சஸ்க்கு வந்து ப்ளூ ஃபிளாக் பீச் கொடுப்பாங்க. அது அந்த சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேஷன் எப்போ கொடுப்பாங்கன்னா சுற்றியும் வந்து எந்த ஒரு பில்டிங்கும் இல்லை, கடல் அரிப்பு அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அது நடக்காத மாதிரி இவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னா தான். ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் வாங்கினாவே அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரிப்பெல்லாம் இல்லாமல் பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவில் பயோடைவர்சிட்டி எப்படி வேரி ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வந்து ஸோ பல்லுயிர்த்தன்மை அது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இமயமலை இருக்கு, ஹிமாலயாஸ். ஓகே. ஹிமாலயாஸே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் இருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், ரெயின் ஃபாரஸ்ட் இது எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகேங்களா? ஸோ வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்கான் பிளேட்டிவ் இருக்கு. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டெசிடியஸ் ட்ரீஸ். அதே மாதிரி ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கும், டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இருக்கும், ட்ரை டெசிடியஸ் இருக்கும். அதே மாதிரி டெம்பரேட் கிராஸ் லேண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், ட்ராபிக்கல் கிராஸ் லேண்ட்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும். அது போக இந்தியாவில் ஐலாண்ட்ஸ் இருக்குது, அந்தமான் அண்ட் நிக்கோபார், லக்ஷதீப் அப்படிங்கிற ஐலாண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கோஸ்ட் கடற்கரைகள் இது எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு டைப் ஆஃப் வெஜிடேஷன் இருக்கிறதுனால ஒவ்வொரு விதமான காடுகள் இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா
பயோடைவர்சிட்டி ஏகப்பட்டது பெருசாக இருக்குது இந்தியா கிட்ட. ஓகேங்களா? ஸோ அடுத்து பயோடாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் எப்படி வந்து இந்த கன்சர்வ் பண்ணுறது, இந்த பயோடைவர்சிட்டியை இந்த பல்லுயிர் தன்மையை பாதுகாக்க ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஸோ இந்த பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்டே எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த பல்லுயிர் தன்மையை பாதுகாக்கிறதுக்காக தான் கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு முக்கியமான ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ் படி என்ன அப்படின்னா வந்து இந்த பல்லுயிர் தன்மையினால கிடைக்கக்கூடிய லாபங்களை அங்க இருக்கிற மக்கள் கூட ஷேர் பண்ணணும். ஈக்விட்டபிள் ஷேரிங் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்கு. ஸோ பேசிக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற ஒரு பழங்குடியின மக்கள் வந்து ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்க வந்து ஏதாவது ஒரு மருந்து சம்பந்தமான ஒரு தாவரத்தை பாதுகாத்துட்டு இருக்காங்க. அது மூலமா ஏதாவது ஒரு கம்பெனிக்கு லாபம் வந்துச்சு அப்படின்னா அந்த லாபத்துல ஒரு பகுதியை அந்த மலைவாழ் மக்களோட பழங்குடியின மக்களோட முன்னேற்றத்துக்கு அந்த கம்பெனி வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து இதன் மூலமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதாகும். ஸோ அதை பார்த்துட்டு மற்ற பழங்குடியினமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதை பாதுகாக்க முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த அவங்களோட லோக்கல் நாலேஜை வந்து பார்த்தீங்கன்னா அதையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். யாருமே அவங்களை ஏமாற்றி எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து குளோபல் வார்மிங். ஸோ குளோபல் வார்மிங்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ புவி வெப்பமயமாகுது. ஸோ கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னா வந்து பருவநிலை மாற்றம். ஸோ காலநிலை மாற்றம். காலநிலை மாற்றம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் வார்மிங், குளோபல் கூலிங் ரெண்டுமே இருக்குது. அதில் இப்போ நமக்கு நடந்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங், புவி வெப்பமயம் ஆகுதல். ஓகேங்களா? ஸோ புவி வெப்பமயம் ஆகுதல் எதனால் நடக்குது அப்படின்னா வந்து தொழிற்புரட்சிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்புரட்சியிலோட முக்கியத்துவமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸோ மனிதர்கள் கிட்ட இருந்து இயந்திரமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்து உங்களுக்கு உற்பத்தியை மாத்துறாங்க. ஸோ அப்போ அந்த இயந்திரங்களுக்கு மனிதருக்கு சாப்பாடு மாதிரி இயந்திரங்களுக்கு என்ன சாப்பாடு அப்படின்னா வந்து உங்களுக்கு எரிபொருள் தான், நிலக்கரியும் க்ரூட் ஆயிலும். ஸோ அந்த க்ரூட் ஆயிலும் நிலக்கரியும் நிலத்துக்கடியிலேருந்து எடுத்து நிறைய யூஸ் பண்ணால் அதில் இருந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு எல்லாமே என்ன பண்ணுச்சு அப்படின்னா உலகத்தோட கிரீன் ஹவுஸ் எஃபெக்டை மாற்றிடுச்சு. ஓகேங்களா? ஸோ பசுமை குடியில் அந்த பேலன்ஸ் வந்து மாற்றிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சூரிய ஒளியில் புற ஊதா கதிர்கள் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கதிர்கள் இருக்கும். ஓகேங்களா? இன்ஃப்ராரெட் ரேடியேஷன். அந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் அதை அப்சர்வ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஸோ உங்களுக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து ஹீட் ஆகிட்டே போகுது. இப்போ அந்த டெம்பரேச்சர் ஹீட் ஆகுது தான் நம்ம குளோபல் வார்மிங் சொல்கிறோம். ஸோ இது மூலமாக என்ன எஃபெக்ட்? ஓகேங்களா? ஸோ இதை டிஸ்கஸ் குளோபல் வார்மிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதோட எஃபெக்ட் என்னன்னு மென்ஷன் பண்ண சொல்லிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது எஃபெக்ட் என்ன? ஸோ பொதுவாகவே டெம்பரேச்சர் அதிகமாகுது. டெம்பரேச்சர் அதிகமாச்சு அப்படின்னா வந்து வானிலை வந்து தாறுமாறாக மாறும். ஓகேங்களா? இன்டென்ஸ் வெதர் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பனிப்பாறைகள் உருகும். ஓகேங்களா? ஸோ மெல்டிங் ஆஃப் ஐஸ். ஸோ பனிப்பாறைகள் உருகுனா என்ன ஆகும்னா ரைஸ் ஆஃப் சீ லெவல்ஸ். ஓகேங்களா? கடலோட மட்டம் உயரும். கடல் மட்டம் உயர்ந்துச்சு அப்படின்னா கடல் தண்ணி வந்து உள்ளுக்குள்ள வந்துடும். ஓகேங்களா? ஸோ 40% மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா கடல்ல இருந்து 100 கிலோமீட்டருக்குள்ள தான் வாழ்றாங்க. ஓகேங்களா? உலகத்தோட 40% மக்கள் தொகை கடல்ல இருந்து 100 கிலோமீட்டருக்குள்ள தான் வாழ்றாங்க. அவங்க பாதிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கடல் தண்ணி உள்ள வந்து வர்றது மட்டும் இல்லாமல் கடல் அரிப்பு, கடற்கரை அரிப்பையும் ஏற்படுத்தும். ஓகேங்களா? ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வெப்பம் அதிகமாகிறதுனால கடலோட வெப்பமும் அதிகமாகும். கடலோட வெப்பம் அதிகமாச்சு அப்படின்னா வந்து கோரல் ரீஃப்ஸ் பாதிக்கப்படும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஸோ மொத்தமாக வந்து நமக்கு அந்த கார்பன் எமிஷன்ஸ் கம்மி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கரியமிலவாயு உற்பத்தியை கம்மி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை உபயோகப்படுத்தும் போது நம்ம அந்த எனர்ஜி எஃபிஷியன்சி அதிகமாகும். அதுக்கப்புறம் கிரீன் எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ பசுமை எனர்ஜி, அதாவது சோலாரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டு இந்த மாதிரி இதை பண்ணணும். புதுசாக நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும். அதே மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு மக்கள் மாறணும். இதெல்லாமே இவங்க கொண்டு வராங்க. இதில் முக்கியமான இது வந்து பார்த்தீங்கன்னா கியோட்டோ ப்ரோட்டோக்கால். ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸை கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூலை கொண்டு வந்து அதை கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். பைண்டிங் டார்கெட்ஸ் கொடுத்தது இதுதான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணணுமானா கிடையாது. ஓகேங்களா? ஸோ சிபிடின்னு காமன் பட் டிஃபரன்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமான பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா சிபிடிஆர். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமான பொறுப்பு சமமானது. ஆனால் எந்த அளவுக்கு ஒருத்தவங்க பொறுப்பெடுத்துக்கணுங்க மாறும். ஏன் அப்படின்னா ஐரோப்பியா மற்றும் அமெரிக்கா நாடுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அளவில் வரலாற்று ரீதியாக வந்து நிறையா வந்து கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ், ஓகேங்களா, ஹிஸ்டாரிக்கல் எமிஷன்ஸ் வந்து அதிகம். ஓகேங்களா? ஏன்னா அவங்க நமக்கு முன்னாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இயந்திரமயமாக்கல் பண்ணதுனால. ஸோ அப்போ அவங்க அதிக பொறுப்பெடுத்துக்கணும். நம்ம வந்து அதாவது வளரும் நாடுகளோட பொறுப்புகள் கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு முக்கியமானது. ஸோ இதோட காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1997 2012 வரைக்கும் இது இந்த கியோட்டோ ப்ரோட்டோக்கால் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ புதுசாக என்னன்னா பாரிஸ் கிளைமேட் அக்கார்டுன்னு சொல்லுவாங்க. அது 2020
இந்த கியோட்டோ புரோட்டோக்காலுக்கு அப்புறம் 2012 2020 தோஹா அக்கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. 2020 பாரிஸ் கிளைமேட் அக்கார்ட். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் இந்தியா கையெழுத்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக். ஸ்மாக் அப்படின்னா என்னன்னா ஸ்மோக் பிளஸ் ஃபாக். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஃபாக் பனி எப்போ ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியும். பனி வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் கண்டென்சேஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் கிரவுண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் லெவலில் இருக்கிற டஸ்ட் மேலே படியும் போது கிரவுண்ட் லெவலுக்கு டஸ்ட் மேலே படியும்போது ஃபாக் ஃபார்ம் ஆகும், ஃபாக் மிஸ்ட் ஃபார்ம் ஆகும் தெரியும். இப்போ அந்த டஸ்ட்டுக்கு பதிலாக ஸ்மோக் இருந்துச்சுன்னா ஸ்மாக். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து 2 டைப் ஆஃப் ஸ்மாக் இருக்குது, சல்ஃபர் டை ஆக்சைடு ஸ்மாக் அண்ட் நைட்ரஸ் ஆக்சைடு ஸ்மாக். ஓகேங்களா? ஸோ நைட்ரஸ் ஆக்சைடு ஸ்மாக் நம்ம ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக்னு சொல்லுவோம். அது ஏன் ஃபோட்டோ கெமிக்கல் அப்படின்னா லைட் மூலமாக, லைட் இருக்கும்போது, ஃபோட்டோனா லைட்டு, அது இருக்கும்போது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பனி வந்து நைட்ரஸ் ஆக்சைடு இருக்கிற இடத்துல படியும் போது சன்லைட் வந்துச்சு அப்படின்னா அது ரெண்டும் ரியாக்ட் ஆகி நமக்கு ஒரு ஸ்மாக் ஃபார்ம். அதனால அது ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ரெடியூசிங் ஸ்மாக். ஓகேங்களா? இதில் ரெடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு ரெடியூசிங் ஸ்மாக். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக் பிளஸ் நைட்ரஸ் ஆக்சைட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது ஃபார்மேஷன். ஸோ இது என்னெல்லாம் எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா வந்து ஸோ நம்ம நுரையீரலை பாதிக்கும், அதே மாதிரி விசிபிலிட்டியை பாதிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆசிட் ரெயின் காஸ் பண்ணும். அதுக்கப்புறம் தாவரங்களை பாதிக்கும். அதுக்கப்புறம் மற்ற மிருகங்களை பாதிக்கும். இது எல்லாமே இதோட பாதிப்பு. இது எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு எமிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ நைட்ரஸ் ஆக்சைடு எமிஷன்ஸை கம்மி பண்ணோம்னா இதை தடுக்கலாம். ஸோ அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு தொழிற்சாலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுற மெஷின்ஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வெஹிக்கிள்ஸ், அதாவது வாகன புகையை வந்து குறைக்கணும், வாகன பயன்பாட்டை குறைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய இது சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா இது கம்மி பண்ணலாம். ஸோ அடுத்து கோத்தன்பர்க் புரோட்டோகால் 1999 கோத்தன்பர்க் புரோட்டோகால்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ இது மூலமா என்ன கொண்டு வர ட்ரை பண்ணாங்கன்னா ஸோ கோத்தன்பர்க் புரோட்டோகால் என்ன, ஒரு இடத்துல உருவாகிற புகை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போகாமல் பார்த்துக்கிறது, டிரான்ஸ்பவுண்டரி மூவ்மெண்ட் ஆஃப் பொல்யூட்டன்ஸ், அதை தடுக்கிறது தான் கோத்தன்பர்க் புரோட்டோகால். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஸ்மாக்லேயே எடுத்துருப்போம். ஸோ பஞ்சாப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டபுள் பர்னிங். ஓகேங்களா? ஸோ பஞ்சாப் விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விவசாய கழிவுகளை வந்து அந்த அடுத்த சீசனுக்கு முன்னால் எரிக்கிறதுனால ஒரு புகை கிரியேட் ஆகுது. அந்த புகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பாகிஸ்தான் பகுதி, பஞ்சாப் பகுதியில் அது எரிக்கிறதுனால வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எதுவுமே வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த கோத்தன்பர்க் புரோட்டோகால். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் ஏற்றிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஏர் குவாலிட்டி கைட்லைன்ஸ். ரீசெண்டாக உலக சுகாதார நிறுவனம் வந்து இது அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்னெல்லாம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ முக்கியமாக இதில் என்னென்ன கேஸஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு, ஓசோன், நைட்ரஸ் ஆக்சைடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சல்ஃபர் டை ஆக்சைட்ஸ், அதுக்கப்புறம் பார்ட்டிகுலேட் மேட்டர். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் அப்டேட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவோட நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம் இது எந்த அளவுக்கு இதாகும்னா ஸோ நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராமோடது ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னா வந்து ஸோ உங்களுக்கு ஸோ நம்ம சுவாசிக்கிற காற்றை வந்து ரொம்ப கிளீனான காற்றா இருக்கணும். அது வந்து ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்தெந்த நகரங்கள்லாம் இது அட்டைன் பண்ணல அப்படின்னு ஃபர்ஸ்ட் அட்டைன்மெண்ட் சிட்டிஸ், நான் அட்டைன்மெண்ட் சிட்டிஸ்னு ஒரு 102 சிட்டி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அதை காலப்போக்கில் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத இதில் இந்த நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராமில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 6 பொல்யூட்டன்ஸ் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் கார்பன் மோனாக்சைடும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் குட் ப்ராக்டிசஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணால் இதை வந்து இந்த எமிஷன்ஸ் வந்து கம்மி பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பிளாக் கார்பன் அதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாக் கார்பன் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஏதாவது எரிக்கும் போது, ஏதாவது ஒரு ஆர்கானிக் மெட்டீரியல் எரிக்கும் போது அது சரியாக எரியாமல் புகை வரும்னு தெரியும். அதில் வந்து அந்த புகை வந்து சாலிட் பார்ட்டிகலாக, சம்டைம்ஸ் வந்து பஸ் சடனாக ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் போட்டு நவுத்துனாங்கன்னா கறி வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு சாலிட் பார்ட்டிகல்ஸ், புள்ளியாக ஸ்மால் டஸ்ட் இருக்கும். அதுதான் பிளாக் கார்பன் சொல்லுவாங்க, அது இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் லிமிட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எதுக்கு எந்தெந்த லிமிட்னு. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிமிட்ஸ் வந்து கம்மியாக இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிமிட்ஸை வந்து ப்ராப்பராக, ஓகேங்களா, ஸோ இன்னும் வந்து ஹெல்த்தியாக மாறுறதுக்கு எது லிமிட்டு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2005 இருந்த டார்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இதை இவ்வளோ குறைச்சிருக்கோம், இது இவ்வளோ குறைச்சிருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் புதுசாக வந்ததுல பார்த்தீங்கன்னா
நீங்கள் குறைக்காம போங்க. ஆனால் அங்கே இருக்கிற மக்களோட ஹெல்த் எந்த அளவுக்கு பாதிக்குது, மக்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் மோனாக்சைடை இதில் சேர்த்துருக்காங்க. அதே மாதிரி ஓசோனை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இது பண்ணது. ஸோ இந்தியன் நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 2024 ஒரு டார்கெட் போட்டிருக்காங்க. அந்த டார்கெட் என்ன அப்படின்னா 2017 லெவல்ல இருந்து 20லேருந்து 30% வந்து 2024ல 20லேருந்து 30% வந்து நம்ம பொல்யூஷனை கம்மி பண்ணுவோம் அப்படிங்கிறது. அதே மாதிரி நான் அட்டைன்மெண்ட் சிட்டிஸ் எந்தெந்த நகரங்கள்லாம் இந்த டார்கெட் அட்டைன் பண்ணல அப்படின்னு லிஸ்ட் எடுத்து அதில் 102 சிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா 112 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது இன்னும் அதிகமான நகரங்களில் சர்வே எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே இந்தியாவோட நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராமோட முக்கியமான விஷயங்கள். ஓகேங்களா? அடுத்து வெட்லேண்ட். ஸோ வெட்லேண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ வெட்லேண்டுக்கான ஒரு டெஃபினிஷன் இருக்குது. ஸோ எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணி இருக்குது. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக ஒரு வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்களோட அதிகமாக எங்கெல்லாம் தண்ணி இருக்குது, அதாவது பாதி நாளுக்கு மேலே அதிகமாக தண்ணி இருக்கணும். ஓகேங்களா? அது எப்போவுமே ஈரமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ அது பேலன்ஸ்டாக கூட இருக்கலாம். ஸோ ஒரு சீசனில் வந்து தண்ணி இருக்கிற மாதிரி, ஒரு சீசனில் தண்ணி இல்லாத மாதிரி. ஓகேங்களா? ஆனால் 6 மீட்டரை தாண்டி அதோட ஆழம் இருக்கக்கூடாது. அது மொதல் விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது நிலத்துக்கும் நீருக்கும் நடுவில் இருக்க டிரான்சேஷனல் வெஜிடேஷன். ஓகேங்களா? ஸோ டிரான்சேஷனல் வெஜிடேஷனை எக்கோடோன் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் பேசிக்கலாக எக்கோடோன்ஸ். ஓகேங்களா? ஸோ நிலத்துக்கும் நீருக்கும் எக்கோடோன் பிட்வீன் லேண்ட் அண்ட் வாட்டர் பாடிஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வைஸ் யூஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ வைஸ் யூஸ் அப்படின்னா, ஸோ பொதுவாகவே எல்லா வெட்லேண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனிதனுக்கு ரொம்ப தேவையானது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை இஷ்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு இருக்காது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம தேவைக்கு எடுத்துட்டு அதே மாதிரி அடுத்த தலைமுறைக்கும் விட்டு வைக்கிற மாதிரி யூஸ் பண்ணுறது தான் வைஸ் யூஸ், புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து இந்த ராம்சார் கான்செப்டில் வைஸ் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இந்த ராம்சார் கன்வென்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ ராம்சார் கன்வென்ஷன் ஒன்று நடந்துச்சு 1970களில். அதில் என்ன அப்படின்னா வந்து இந்த வெட்லேண்ட்ஸை வந்து ஈரநிலங்களை பாதுகாக்கிறது. ஸோ ஈரநிலங்கள்னு பொதுவாக எதை சொல்லணும்னா எங்கெல்லாம் மேன்க்ரூவ்ஸ் வளருதோ, பிச்சாவரம் மேன்க்ரூவ்ஸ், அதே மாதிரி எங்கெல்லாம் கடல் வந்து ஆறு கூட சேருதோ, அதாவது கழிமுகம் நம்ம சொல்கிறோம்ல, ஓகே, காவேரி ஆறு வந்து கடலில் சேரலாம், அந்த மாதிரி காவேரி, மகாநதி, கோதாவரி அதெல்லாமே. அதே மாதிரி மேற்கு கடற்கரையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆறுகள் வந்து சேரடும், எஸ்டுவரிஸ்ன்னு சொல்லுவோம். அடையாறு, கூவம், அந்த சின்ன ஆறுகள் எல்லாமே டெல்டா ஃபார்ம் ஆகாமல் சேர்ற இடங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அரிசி, அதாவது நெல் விளையிற நிலங்கள். ஏன்னா நெல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அது தண்ணி ஊற்றி, அதாவது அந்த பாத்தி கட்டி தண்ணியில் வச்சுருப்போம் அந்த நிலத்தை. ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்தில் அதிகமான நாட்கள் நீர்லேயே இருக்குது. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் எங்கே அதிகமாக ஈரநிலங்கள் இருக்குன்னா இந்தியாவில். அதுலேயும் குறிப்பாக நம்மகிட்ட இருக்கிற ஈரநிலங்கள் வெட்லேண்ட்ஸில் 70% வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃபீல்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நெல் விளைவிக்கிற நிலங்கள். ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே வந்து முக்கியம். ஸோ இங்கே இந்தியாவில் 2 ராம்சார் சைட்ஸ் இருக்குன்னு சொன்னால், ஸோ நம்ம எது வேணாலும் கேலோதியா நேஷனல் பார்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கா லேக்கு, லோக்டாக் லேக்கு, அதுக்கப்புறம் பாங்காங் சோ லேக்குன்னு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சைனா பார்டரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிலிக்கா லேக் சொல்லிட்டு லோக்டாக் லேக்கு, அப்புறம் வந்து ஸோ மோஸ்ட்லி எல்லா லேக்கு, லோனார்னு ஒரு லேக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேலாதியா நேஷனல் பார்க் ராஜஸ்தானில் இருக்குது. ஸோ இதெல்லாமே வேம்பநாடு லேக்கு, அதுக்கப்புறம் வந்து பத்தனம்திட்டா லேக்கு, அந்த கேரளாலெல்லாம் இருக்குங்களா. ஸோ அதெல்லாமே நமக்கு வந்து பழவேற்காடு ஏரி, புலிக்காட் லேக், இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே நம்ம ராம்சார் சைட்டில் சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து அடாப்டேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இஸ் ரேப்பிட்லி க்ரோயிங் வேர்ல்டு வைட். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மின்சார வாகனங்கள் வந்து கார்பன் எமிஷன்ஸு குறைக்கும், அதனால என்ன லாபம் அப்படின்ட்டு. ஸோ ஓகேங்களா? ஸோ பேசிக்காக வந்து நம்ம இது எல்லாத்துக்கும் தெரியும், வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மின்சார வாகனங்களோட சேல்ஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. 2013 வந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ வாகனம் விற்ற மொத்த வாகனங்களில் 9 அதே அளவு 9 மாதத்தில் 2023 எவ்வளோ வாகனங்கள் விற்றுதோ அதே மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா 2024 9 மாதத்தில் நம்ம விற்றுட்டோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ விற்கிற மொத்த வாகனங்களோட எண்ணிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா 7%, இருசக்கர வாகனங்களில் 10%, 4 சக்கர வாகனங்களில் 3%, ஓவராலாக 7% வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான் விற்குது. அது நம்பர் 1 பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இது எப்படி வந்து கார்பன் எமிஷன்ஸ் கம்மி பண்ண, ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்ரோலோ டீசலோ யூஸ் பண்ணுறதில்ல, அதனால கம்மியாகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டெயில் பைப் எமிஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ வாகனத்தோட பின்னால் எக்ஸாஸ்டில் வர்றது டெயில் பைப் எமிஷன். இந்த டெயில் பைப் எமிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கம்மி பண்ணும். ஸோ டெயில் பைப் எமிஷன்ஸை உங்களுக்கு
கம்மி பண்ணுது. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எனர்ஜி கன்வர்ஷன் ரேஷியோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 100 கலோரி எனர்ஜிய ஒரு பெட்ரோல் என்ஜினுக்கு சப்ளை பண்ணீங்கன்னா, அது வந்து ஃபைனல் அவுட்புட்டா குடுக்கும்போது 30 கலோரி தான் இருக்கும். ஏன் அப்டின்னா, அது வந்து அந்த பெட்ரோல் எரியும்போது நெறைய ஹீட் வேஸ்ட் ஆகும். சுத்தி இருக்கிறது ஹீட் ஆகும். அந்த மாரி எல்லாம் இருக்கு. பட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி அப்படியே வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த எனர்ஜி கன்வர்ஷன் வந்து உங்களுக்கு இது ரொம்ப கம்மி. 2வது வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து, நீங்க அதிலயுமே வந்து நமக்கு நார்மலா சார்ஜ் போடுறது வந்து சூரிய ஒளியிலேருந்து அந்த மின்சாரத்த தயார் பண்ணோம் அப்டின்னா வந்து, அதிலயுமே கார்பன் எமிஷன்ஸ் கம்மி. 2வது ஸ்பேர் பார்ட்ஸ் கம்மிங்கிறனால மெயின்டனன்ஸ் கம்மி. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டிய வந்து பார்த்தீங்கன்னா, ரெனியூவபிள் எனர்ஜில அதாவது சூரிய ஒளியிலிருந்தோ, உங்களுக்கு ஹைட்ரஜன்ல இருந்தோ, அதுக்கப்புறம் இல்ல அப்டின்னா வந்து உங்களுக்கு அ காற்றாலையிலேருந்து உற்பத்தி பண்றது ரொம்ப சீப். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இதோட அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ஃபியூயல் காஸ்ட் கம்மி, மெயின்டனன்ஸ் கம்மி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எனர்ஜி வேஸ்டேஜ் வந்து கம்மி. இது எல்லாமே நம்ம இதில சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து டிசாஸ்டர் பிரிப்பேர்ட்னஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு எனி டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட். எக்ஸ்பிளைன் ஹவ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டிசாஸ்டர் பேரிடர் மேலாண்மை. ஓகேங்களா? பேரிடர் மேலாண்மையில ஃபர்ஸ்ட் வர்றது என்ன அப்டின்னா வந்து பிரிப்பேர்ட்னஸ். ஓகேங்களா? ஸோ பேரிடர் மேலாண்மையில ஃபர்ஸ்ட் வர்றது பிரிப்பேர்ட்னஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டி பில்டிங். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதுக்கு தயாரா இருக்கிறது. அதுக்கப்புறம் அது தடுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இருக்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரீஹேபிலிட்டேஷன். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ஏதாவது இதில ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா, அத வந்து சரி பண்றது. இது 3ம் சேர்ந்தது தான் நமக்கு பேரிடர் மேலாண்மை. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து சேர்ந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா என்ன பண்ணணும்னா, மக்கள வந்து நம்ம தயார்படுத்தணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு பேரிடர் வந்தா என்னெல்லாம் நம்ம பண்ணணுமோ, அதெல்லாமே நம்ம தயாரா வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கெப்பாசிட்டி பில்டிங். ஓகேங்களா? ஸோ இந்த தயாரா வச்சுக்கிறதுக்கான கெப்பாசிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, அத வந்து நம்ம இன்கிரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு வேளை இந்த டிசாஸ்டர் வந்துச்சுன்னா, ஏன்னா நம்மளால தயாராகி தான் இருக்க முடியுமே தவிர, இத தடுக்க முடியாது. அப்படி தடுக்க முடியாத சமயத்தில அது நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அத எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வேலைய பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிசாஸ்டர் பிரிப்பேர்ட்னஸ் தான் முதல் படி. ஓகேங்களா? ஸோ அந்த பேரிடர் மேலாண்மையில முதல் இது தயார் நிலைன்னு குடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஹசார்ட் ஜோனேஷன் மேப்பிங். ஓகேங்களா? ஹசார்ட் ஜோனேஷன் மேப்பிங் அப்படின்னா, எங்கெல்லாம் எந்த மாரி நமக்கு பேரிடர் நடக்கும். அப்படி பேரிடர் நடக்கும்போது, அதோட இன்டென்சிட்டி எங்க அதிகமா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியால பல இடத்துல வந்து எர்த்குவேக் வரும். ஓகேங்களா? அது நமக்கு தெரியும். ஆனா, இந்த ஜோனேஷன் மேப்பிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்தெந்த இடத்துல அதிகமா வரும். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இமயமலை பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா அங்க வந்துச்சுன்னா, அங்க பாதிப்பு அதிகமா இருக்கும். இப்போ வந்து 6 ரிக்டர் எர்த்குவேக் வந்து ஒரு டெக்கான் பீடபூமி, டெக்கான் பிளேட்யூ, அப்புறம் சென்னை கடற்கரை, ஹிமாலயாஸ்ல வருதுன்னு வையுங்களேன். எங்க பாதிப்பு அதிகமா இருக்குன்னா, ஹிமாலயாஸ்ல அதிகமா இருக்கும். எங்க பாதிப்பு கம்மியா இருக்குன்னா, டெக்கான் பிளேட்யூல இருக்கும். ஏன் அப்டின்னா, டெக்கான் பிளேட்யூ சாலிடான ஏரியா. அதே மாரி ஹிமாலயாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன எர்த்குவேக் தான். ஆனா அது மலைச்சரிவு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து மலைச்சரிவு, மண் சரிவு இது எல்லாமே ஏற்பட்டு, அங்க வந்து பாதிப்பு அதிகமா இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிரிக்கிறது ஹசார்ட் ஜோனேஷன் மேப்பிங். ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இடர் மண்டல வரைபடம். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து ஜோனேஷன் மேப்பிங். ஓகேங்களா? ஸோ இது எப்படி வந்து டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஹெல்ப் பண்ணும். குறிப்பா நிலச்சரிவுலன்னா, ஸோ எங்கெல்லாம் அதிகமா நிலச்சரிவு நடக்குது, எந்த அளவுல நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஹிமாலயாஸ்ல ரொம்ப அதிகமா நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப என்ன பண்ணா, ஹிமாலயாஸ்ல எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஈஸியா அலோ பண்ணக்கூடாது. அப்படியே இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, அதுக்கேத்த மாரி வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள ரொம்ப ஸ்ட்ராங்கான செவுரு கட்டுறது, அந்த மாரி எல்லாம் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வயநாடு லேண்ட்ஸ்லைட். ஓகேங்களா? ஸோ வயநாடுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் இடத்துல எல்லா இடத்துலயுமே மழை பெஞ்சது. ஆனா, அந்த இடத்துல மட்டும் ஏன் லேண்ட்ஸ்லைட் வந்துச்சு அப்படின்னா, அங்க மலையோட வடிவம். ஓகேங்களா? இந்த மாரி இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி இருந்துச்சு. ஸோ எல்லா இடத்துலயுமே மழை வந்து சேர்ந்ததுனால, உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்க நிலச்சரிவு. இந்த மாரி லோக்கல் கண்டிஷன்ஸ்க்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி லோக்கல் கண்டிஷன்ஸ் இது பண்ணணும். ஸோ இந்த மாரி எல்லாம் நம்ம பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னா வந்து நிலச்சரிவு கம்மி பண்ணலாம். அது குறிப்பா மகாராஷ்டிரா மாரி ஏரியால எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து, எங்கெல்லாம் நிலச்சரிவு நடக்க வாய்ப்பு இருக்கோ, அந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சரிவுகள ஸ்டெபிலைஸ் பண்ணாங்க. இந்த ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் ஸ்லோப்ஸ் அப்படிங்கிற மாரி. ஸோ அங்க வந்து அந்த உள்ளுக்குள்ள ராடெல்லாம் ஏத்தி அத ஸ்ட்ரெங்தன் பண்றது, செவுரு கட்டுறது, இந்த மாரி எல்லாம் பண்ணி, அங்க வந்து அந்த நிலச்சரிவு நடக்கும். ஆனா நிலச்சரிவோட பாதிப்ப வந்து கம்மி பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான். ஸோ 20 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அவுட்லைனா பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க பாயிண்ட்ஸ் எழுதணும். ஸோ என்னைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி கொஸ்டின் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின பிரிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கீவேர்டு, இந்த மாரி கீவேர்ட் அண்டர்லைன் பண்ணிட்டீங்கனாவே வந்து, நீங்க எந்த ஒரு கொஸ்டினையும் தவற விடாம எல்லாத்தையும் எழுதிருவீங்க. அதே மாரி ஃபர்ஸ்ட் இந்த மாரி கொஸ்டின பிரிக்கும்போது ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து 2 கேட்டுருக்காங்க. எப்படி கம்மி பண்ணலாம்? கார்பன் டை ஆக்சைடு எப்படி கம்மி பண்ணலாம்? ஹவ்?
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதனால என்ன நன்மைகள்? வாட்? ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நீங்க கொஸ்டின ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு 10 செகண்ட், 15 செகண்ட் எடுத்து பிரிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்த நீங்க பிரிச்சீங்கன்னா, ஓகே நம்ம வந்து 2 கொஸ்டின் நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்னா என்னன்னு ஒரு சின்ன டெஃபினிஷன் எழுதிட்டு, ஸோ இதையும் எழுதிட்டு ஒரு கன்க்ளூஷன் எழுதணும். ஸோ அந்த மாரி நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். அந்த ஐடியா கிடைச்சதுனாவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராப்பரா அந்த பேஜ வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அத பிரிச்சு நம்ம எழுத ஆரம்பிச்சுருவோம். அப்போ வந்து நம்ம ஆன்ஸரும் நல்லா குவாலிட்டியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நம்ம நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஒரு டாபிக்ல டிஸ்கஷன்ல பார்க்கலாம். தேங்க் யூ.